வணக்கம். புதுவையில் வேலை கேட்டு போராடிய ஊழியர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது குறித்து டெல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் போராட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் உள்ள பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் அவர்களின் உறவினர்களை சந்தித்து ஊழியர்களை ஜாமீனில் எடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் காங்கிரஸ் எடுக்கும் என்று உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் சரவணன் தலைமையில் பலகட்ட போராட்டத்தை நடத்தி மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியதாகவும், அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களின் மீது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் ரங்கசாமி முதல்வராக இருந்தபோது பணியமர்த்திய 17,500 பேரை பின்னர் முதல்வரான வைத்திலிங்கம் ஆட்சியில் பணி நிரந்தரம் செய்யப்பட்டது. ஆனால் இவர் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 4000 ஊழியர்களை ரங்கசாமி முதல்வராக பொறுப்பேற்றதும் பணி நீக்கம் செய்ததால் அந்த ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதோடு 3 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். 4000 பேருக்கு சம்பளம் போட நிதியில்லை என்று பணி நீக்கம் செய்த முதல்வர் தற்போது 2000 பேரை பணி அமர்த்தியுள்ளார். அவர்களுக்கு சம்பளம் போட நிதி எங்கிருந்து வந்தது என்று வினவிய அவர், தொடர்ந்து ரங்கசாமி அரசு ஊழியர்களை பழிவாங்கி வருகிறார் என்றும், மத்திய அரசை தவறாக விமர்சனம் செய்து வருகிறார். காவல்துறையை ஏவிவிட்டு அரசு ஊழியர்களை தாக்கியது தொடர்பாக டெல்லியில் உள்ள மனித உரிமைகள் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஊழியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவ சிடியும் மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்பி போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து 4000 பேரையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். அப்போது வழக்கறிஞர் அம்பலவாணன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பணி நீக்க ஊழியர்களை அரசே முன்வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் ப. கண்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ப. கண்ணன் கூறுகையில், நேற்று முன்தினம் வேலை இழந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்திய சம்பவங்களை நியாயப்படுத்தவோ குறை கூறவோ யார் பக்கம் நியாயம் உள்ளது என்பது பற்றி பேசவோ தான் விரும்பவில்லை என்றார். ஆனால் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் கூறினார். அதே சமயம் கைதானவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், அவர்கள் சிறையில் வாடுவது வேதனையாக உள்ளதாகவும், தனக்கு மட்டுமின்றி முதல்வர் உள்பட அனைவருக்கும் இந்த வேதனை இருக்கும் என்று கூறிய அவர், எனவே அரசியல் கட்சியினரை அழைத்து பேசி முதல்வர் தாமாக முன்வந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் முதல்வரின் புகழ் உயருமே தவிர குறையாது என்றார். மேலும் இதனை அவர் செய்வார் என தான் நம்புவதாகவும், இது சம்பந்தமாக தனது பிரதிநிதி ஒருவர் முதல்வரை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்து வருவதாகவும் கூறினார். மேலும் சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்து கூறினார். புதுவை முருங்கப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தேவஸ்தான கால்கோள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அடிக்கல் நாட்டி திருப்பணியை துவக்கி வைத்தார். புதுவை முருங்கப்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், சந்துவெளி மாரியம்மன் கோவில் ஆகிய 3 கோவில்களுக்கு திருப்பணி செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த கால்கோள் நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி கோவில் திருப்பணியை துவக்கி வைத்தார். இந்து அறநிலைய ஆணையர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அறங்காவல் குழுவினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெரியோர்கள், பொதுமக்கள், திருப்பணி குழுவினர், விழா குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மன் அருளை பெற்றனர். பணி நீக்க ஊழியர்களை விடுதலை செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் 186 பேரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் ஊழியர்களை விடுதலை செய்ய கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலை அருகே மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏ.கே.டி. ஆறுமுகம், சிவக்கொழுந்து, கருணாநிதி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை விடுதலை செய்ய வேண்டும், தடியடி நடத்திய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேலை இழந்த அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மத்திய அரசு பணத்தில் மாநில முதல்வர்கள் விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார்.
புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மத்திய காங்கிரஸ் அரசின் மகத்தான சாதனைகள் என்ற புத்தக வெளியீட்டு விழா மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நூலாசிரியர் கோபண்ணா, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, மனோகர், நீலகங்காதரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டு பேசுகையில், காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் இடையே கருத்தொற்றுமை இருக்க வேண்டும், யாருக்கும் பதவி நிரந்தரமானது அல்ல என்றார். மேலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் செயல்படுத்தி வருகிறது என்றும் இந்த திட்ட பயன்கள் மக்களுக்கு சரிவர தெரிவதில்லை, மத்திய அரசு பணத்தில் மாநில முதல்வர்கள் விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்த அவர், புதுவையில் கடந்த ஆண்டு 3000 கோடி ரூபாய் பட்ஜெட் தொகை வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 2000 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், பட்ஜெட் தொகை முழுமையாக செலவு செய்யப்படாததால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேலையில்லாமல் போய்விட்டது என்று குறிப்பிட்ட அவர், இந்நிலையில் 25 வாரிய தலைவர்கள் போடப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுவதாகவும், இதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், தற்போது தொழிலாளர்களை சிறையில் அடைத்துள்ளனர், அவர்களை ஜாமீனில் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்கள் எடுக்கும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்றும், சட்டமன்றத்தில் அளித்த வாக்குறுதிப்படி 4000 பேருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுவை தனியார் மருத்துவம் பொறியியல் கல்லூரிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு கூட்டம் நீதிபதி மல்லை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை தனியார் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழு கூட்டம் கல்வித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. நீதிபதி மல்லை சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுவை மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கல்லூரி இடங்களுக்கான மாணவர் கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக புதுவை மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா தலைமையிலான பிரதிநிதிகள் நீதிபதி மல்லை சுப்பிரமணியத்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், இந்த ஆண்டு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தனர். அவர்களுக்கு பதிலளித்த நீதிபதி, சில கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக உள்ளதால் அவர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இல்லை என்றும், எனவே இதுகுறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்களை சட்டத்தால் மட்டுமே தடுக்க முடியும் என்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுவை அரசின் தொழிலாளர் துறை சார்பில் விழா நடைபெற்றது. துறை ஆணையர் ஸ்ரீனிவாஸ் வரவேற்று பேசிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வாழ்த்து பேசிட, வழக்கறிஞர் ராஜகோபாலன் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் குறித்து எடுத்துரைத்தார். விழாவில் தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்கி பேசுகையில், கடந்த ஆண்டு ஆய்வில் உலகில் 815 மில்லியன் குழந்தைகள் தொழிலாளர்களாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இதில் ரசாயனம் மற்றும் இதர தொழிற்சாலைகளில் மட்டும் 115 மில்லியன் பேர் உள்ளனர். சட்டத்தின் மூலமாக மட்டுமே குழந்தை தொழிலாளர்களை தடுக்க முடியும் என்றும், குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி குழந்தைகளை வேலைக்கு அனுப்பாமல் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். புதுவை மாநிலத்தில் குழந்தை தொழிலாளர்களே இல்லை என்ற நிலை உள்ளது என்று பேசினார். விழாவில் சிறு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் பார்த்தசாரதி, வழக்கறிஞர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துணை ஆணையர் தம்மு கணபதி நன்றி கூறினார். புதுவை அகரம் ஸ்ரீ தொட்டில் முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் அகரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள் தரும் ஸ்ரீ தொட்டில் முத்துமாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர், ஸ்ரீ ஐயனாரப்பன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் பரிவார ஆலய கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு 4ஆம் கால யாக பூஜைக்கு பின் காலை 6:15 மணிக்கு ஐயனார் திருக்கோவில் கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில், ஸ்ரீ அமிர்தலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ தொட்டில் முத்துமாரியம்மன் திருக்கோவில்களுக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் பக்தர்களும் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இஎஸ்ஐ திட்டத்தில் உள்ள சம்பள உச்ச வரம்பை 25,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று குறைதீர்வு கூட்டத்தில் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இஎஸ்ஐ காப்பீட்டாளர்களுக்கான குறைதீர்வு கூட்டம் முதலியார்பேட்டை இஎஸ்ஐ மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. மண்டல இயக்குநர் குணசேகரன் தலைமையில் உதவி இயக்குநர் அசோகன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் இஎஸ்ஐ காப்பீட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது இந்திய தொழிற்சங்க மையம் புதுவை மாவட்ட குழு சார்பில் புதுவை பஞ்சாலைகள் மற்றும் பெரும்பாலான தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் சம்பளம் 15,000 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளதால் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ திட்ட பலன்கள் அளிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால்
தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இஎஸ்ஐ திட்டத்தில் தற்போதுள்ள உச்ச வரம்பை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இஎஸ்ஐ பலன்களை உரிய நேரத்தில் பெற இயலாமல் தொழிலாளர்கள் அலைக்கழிக்கப்படுவதை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து வழக்கு பதிந்து சிறையில் அடைக்கப்பட்ட 186 ஊழியர்கள் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவையில் பல்வேறு துறைகளில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி கடந்த 10ஆம் தேதி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியபோது ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் மோதல் ஏற்பட்டதில் 3 ஊழியர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து காலாப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லும் பொழுது போலீஸ் வாகனங்கள் தாக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் 186 ஊழியர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் காயமடைந்த 3 ஊழியர்கள் என 189 பேர் மீது ஒதியஞ்சாலை போலீசார் சட்டவிரோதமாக கூடுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், அரசு ஊழியர்களை காயப்படுத்துதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உட்பட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 186 ஊழியர்களும் புதுவை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 24ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி வெங்கடகிருஷ்ணன் உத்தரவிட்டதை தொடர்ந்து மீண்டும் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னதாக ஊழியர்கள் நீதிமன்றத்திற்கு வருவதை அறிந்த அவர்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் நீதிமன்றம் முன்பு திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.